26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று சர்வ அமாவாசை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 5:57 மணி வரையிலும் அமாவாசை, அதற்கு பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:05 மணி வரையிலும் ரேவதி, அதற்கு பின்பு அஸ்வினி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:05 வரையிலும் பூரம், அதற்கு பின்பு உத்திரம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் மேஷராசியிலேயே சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இருப்பதனால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். அலுவலக விஷயமாக பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களும் இன்றைய நாளில் தீர வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, விற்பது மற்றும் புதிய வீடு வாங்குவது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு குழப்பங்கள் தீரும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நாளாகவே அமைகிறது. வருமானம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நிவர்த்தியாகும். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல அமைதியான நாளாக இருக்கும். இன்று வெள்ளிக்கிழமை அமாவாசை தினமாக இருப்பதனால் அன்னதானங்கள் செய்வது மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை தரும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இன்று ரோகிணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். பல வகையான ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களை சந்திப்பதும் மற்றும் இருக்கக்கூடிய வியாபாரம் விஸ்தரிப்பு மற்றும் புதிய தொழிலுக்கான முதலீடுகள், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சர்வ அமாவாசையான இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனையை செய்வது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடன் சஞ்சாரம். இந்த சஞ்சாரத்தினால் இவர்களுக்கு உடலில் சின்ன அசதியும் சோர்வும் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளில் இந்த அமாவாசை தினத்தில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்களும் இன்றைய நாளில் இதனால் தீரும். இன்று திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் சில நன்மைகள் ஏற்படும். புதிய வியாபாரம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ராசிநாதன் சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்வது வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை நேரம் உங்களுக்கு உகந்தது. சந்திரன், சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்வது கடகராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற இன்று நல்ல ஒரு மனநிலை அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மற்றும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரத்தினால் இவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன மன போராட்டங்கள் இன்று வந்து போகலாம். ராசியில் இருக்கக்கூடிய கேத்துவும் மற்றும் தனகாரகன், குடும்பகாரகனான புத பகவான் 8ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் காதலர்களுக்கு சின்ன குழப்பங்கள் வரலாம். இன்று மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்வது நல்லது. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்து மற்றும் மகாவிஷ்ணுவை வணங்கினால் இன்று அமாவாசை திதியில் நமக்கு இருக்கக்கூடிய புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சித்திரை மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குழப்பங்கள் அதிகரிக்கலாம். இன்று புதிய நண்பர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். எடுக்கக்கூடிய முடிவுகளை இன்றைய நாளில் பிறரிடத்தில் ஆலோசனை கேட்ட பிறகு எடுப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக மாலை நேரத்தில் அமையக்கூடும். அரிசி தானம் செய்து பசுமாடுகளை பராமரிப்பது நல்லது.
துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கிரன் இன்று காதலர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாளாக அமைத்து கொடுப்பார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் தீரும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமாக நல்ல பலன்கள் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஒரு அன்பையும் ஆசியையும் பெறலாம். இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் பண விவகாரங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். குடும்ப பொறுப்பில் இன்று உங்களுக்கு அது அதிகரிக்கலாம். பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில கவலைகள் தீரும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மற்றும் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானமாக முடிவெடுப்பது சிறப்பு. சில அலைச்சல்கள் காத்திருக்கிறது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் கணவன் மனைவி இடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். அமாவாசை திதியான இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். புதிய வேலை தேடுவது மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களிலிருந்து வெளிவருவது ஒரு மனதிற்கு பெரிய நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளை ஒரு மிகவும் உகந்த நாளாக இருக்கும். இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் மற்றும் பித்ருக்கள் காரியங்கள் செய்வதும் உங்களுக்கு மன ஆறுதலை தரலாம். பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் விலகும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் இன்று புதிய நண்பர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் மற்ற முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை தரும். சந்திரன் மற்றும் சூரியன் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்வது வீடு, வாகன, வண்டிகள் மாற்றுவது, வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல்களும் குழப்பங்களும் தீரலாம். கும்பராசி அன்பர்கள், இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில், படிப்பு விஷயத்தில் மற்றும் திருமண விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகளை பெறலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இன்று அனுக்கிரக மூர்த்தியாக அமைகிறார். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் பித்ருக்களின் ஆசீர்வாதத்தோடு நாளை தொடங்கலாம். அன்னதானங்களும் மற்றும் ஆலயங்களுக்கு அரிசி தானங்கள் செய்வது மிகவும் விசேஷம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று உடன் பிறந்தோர்களால் சின்ன மனக்குழப்பங்கள் வந்து பிறகு தீரும். இன்று முதலீடுகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணப்பட்டுவாடா செய்வது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசாமல் இருக்கலாம். மீனராசி நேயர்கள், இன்று மீனராசி அன்பர்களுக்கு மன துயரம் இல்லை. ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், சனி மற்றும் புத பகவானின் இந்த சஞ்சாரமானது சற்று ஒரு குழப்பத்தை கொடுக்கும். பின்பு இன்று மாலை நேரம் உங்களுக்கு அது தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடல் மற்றும் உள்ளம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரமானது உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் நீங்கள் கொடுத்து வைத்திருந்த பண பாக்கிகளை பற்றி பேசினால் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடைபெறும். இன்று அமாவாசை திதியில் அன்னதானங்கள் செய்யலாம். சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.